அஸ்ஸலாமு அலைக்கும், ஜும்மா முபாரக். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்னைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துறைய டினார் ரேட்டை முதலாவது பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 962 ரூபாய் 557 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 709 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 34%, இலங்கைக்கு 965 ரூபாய் 6% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா மட்டும் போடுங்க. அதே போல் கோய்துறைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சை தேடி போகிறீங்களா இருந்தால் பணம் அனுப்புறதுக்கு நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாமல் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். தொடர்ந்துமே இந்த தவிர பலருமே விடுறாங்க. அதனால தான் இதை டெய்லியும் ஞாபகப்படுத்துறது, கவனத்தில் கொள்ளுங்கள். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 500 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சுகளில் தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா 250 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 750 ஃபீல்ஸ், ஒரு தினார், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் தான் நடைபெறாங்க. அதே மாதிரி சில எக்ஸ்சேஞ்சுகளில் கட்டணம் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. அதே மாதிரி ரேட்டும் நல்ல ரேட் இருக்குது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா மஹபூலா பகுதிகளில் நேற்று மாலை தினமும் ஒரு செய்தி போட்டதை நிறைய பேருக்கு பார்க்க கிடைக்கல, ஏனோ தெரியல. நேற்றைய தினம் மாலையில் கூட தெரிவிச்சிருந்தேன். மஹபூலா பகுதிகளில் இருக்கக்கூடிய கத்தா 1 இருக்கக்கூடிய ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான் 900 ஃபீல்ஸ் கட்டணம் அறவிடுறாங்க. அதே மாதிரி ரேட் இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய், கிட்டத்தட்ட 10 ரூபாய் அதிகமாக கொடுக்குறாங்க மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட. ஏன்னா இப்போ அல்முல்லாவில் நீங்கள் நேரத்தோட ரேட்டு பார்த்துருப்பீங்க 62 ரூபாய் 900, ஆனால் அவங்க 72 ரூபா 972 ரூபா கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளை ட்ரை பண்ணுங்கள். கோய்துறை தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 117 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 970 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 900 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 22 தினார் 823 ஃபீல்ஸ். இன்ஷா அல்லாஹ் படிப்படியாக குறைஞ்சி வருது தங்கத்தோட விலை. எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி கோய்துறை மசகு எண்ணெயின் விலை அதிகரிக்கும் போது, பேரல் ஒன்றின் விலை அதிகரிக்கும் போது நிச்சயமாக தங்க விலை குறையும். பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான தகவல், கடைசியாக ஃபிங்கர் வச்சு தான் நாடு செல்ல வரும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் வேலை செய்யக்கூடியவங்க, காதிமில் வேலை செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். என்ன காரணம் என்பதையும் பார்க்கலாம். அதே மாதிரி பிரதான செய்திகளையும் பார்த்துட்டு போயிடலாம். கோய்த்துறைய வானிலை இன்றைக்கு ஒரு சில பகுதிகளில் மழை வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாளைய தினம் சனிக்கிழமை மழையுடைய வீழ்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் மழை பெய்யாது, ஆனால் திங்கட்கிழமை மழை பெய்யும் அப்படின்னு கணிக்கப்படுது. அதே மாதிரி வானிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா மற்றும் ஃபஹத் அல் ஒத்தாய்பி இந்த மே மாதம் முழுவதுமே ஒவ்வொரு பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. السلام عليكم اعزائي المشاهدين. اجواء عطله الاسبوع نتوقع ان شاء الله اجواءنا مال الحراره نهارا معتدله ليلا، والرطوبه النسبيه مستمره معانا خاصه على المناطق الساحليه، وايضا رياح جنوبيه شرقيه خفيفه لمعتدله السرعه بوجه عام ما بين 10 الى 30 كيلومتر في الساعه، ولا تزال فرص امطار الخير قائمه لشهر مايو. اجواءنا الحاليه في مدينه الكويت اجواءنا غامه جزئيا، رياح جنوبيه شرقيه سرعتها 8 كيلومتر في الساعه. درجه الحراره الحاليه هنا في مدينه الكويت 29%، اما الرطوبه النسبيه 53%، اما الرؤيه الافقيه جيده تزيد عن 10 كيلومتر. الليله اجواءنا معتدله ورطبه نسبيا خاصه على المناطق الساحليه واستمرار لرياح الكوس. السلام عليكم. மழை, மின்னல், காற்று இது சம்மந்தமாக ஒவ்வொரு நாளும் அவேர்னஸ் தரது. சிலருக்கு அதெல்லாம் பார்த்தா பிளேடு போடுறேன், காமெடி, எவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க.
இந்த மின்னல் வெட்டும்போது பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வீடியோ பாருங்கள் புரியும். كلها زرازير ميتة كلها زرازير ميتة شوف كلها زرازير ميتة ضاربها صاعق ميتات شوف كلها زرازير ميتة شوف الضربة ضربة الصاعق شوف سبحان الله شوف ترى هذه ضربتها شوف هذه ضربة الصاعق شوف سبحان الله شوف ايه فوق الارض كلها ميتة كلها ميتة كلها ميتة سبحان الله شوف كلها لا اله شوف كلها زرازير சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எஸ்தர். பாருங்க, மின்னல் நேற்றைய தினம் இரவு மின்னல் தாக்கியதால் நடந்த விபத்துகள் தான் இது. இதுவும் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் அப்தலி, சால்மி இது போன்ற எல்லை பகுதிகளில் மின்னல், இடைவிடாத மின்னல். ரொம்ப கவனம். அல்லாஹ் அவங்க எல்லாரையும் பாதுகாக்கணும். இந்த மின்னல் தாக்கத்துக்கு மட்டும் ஆளாகிறாதீங்க. ஸ்பாட் அவுட் தான், வேறு எந்த ஒரு கதையுமே இல்லை. ஸ்பாட் அவுட். ஏற்கனவே ஒரு பங்களாதேஷ் நாட்டவர் ஆடு மேய்க்கக்கூடிய சகோதரர் ஒரு உயிரிழந்திருந்தார். காரணம் என்ன? ஹேண்ட் ஃப்ரீ பாவிச்சதால், ஹெட்ஃபோன் பாவிச்சதால். தயவு செய்து ரொம்ப கவனம் நண்பர்களே. இடி, மின்னல் இது போன்ற நேரங்களில் வெளியில் போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் ஜித்தா, சவுதி அரேபியாவில் ஒரு தொழிற்சாலை ஒன்று தீ விபத்துக்குள்ளாகி இருக்குது. எல்லா நேரமும் மழை பெய்துக்கிட்டே இருக்குது, மழை போதும் அப்படின்னு சவுதி மக்களில் பலருமே வந்து துவா செஞ்சாங்க, பிரார்த்தனை பண்ணாங்க. ஆனால் பாருங்கள் இறைவனுடைய ஹாலாத். பாருங்கள் எவ்வளவு மழை பெய்த நாடு. நேற்றைய தினம் மழை தண்ணி இல்லாததால் ஒரு ஃபேக்ட்ரியே பற்றி எரிஞ்சிருக்குது. ஆக்கிறதும் அழிக்கிறதும் இறைவனுடைய நாட்டம். எல்லாவற்றுக்கும் பெரியவன், எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாடு பாதுகாக்கட்டும். அதே போல் இதுதான் மிக மிக முக்கியமான தகவல். எல்லாமே மத்தாமில், கடைகளில், ரெஸ்டாரண்ட் எல்லா கடைகள்லையுமே உள்ள அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரணமாக எத்தனையோ பேர் இன்றைக்கு வரைக்கும் மத்தாமில் கிச்சனில் காதிம் வீசாவில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அக்காம இல்லாமலே வேலை பார்க்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த டெலிவரி வேலைக்கு கூட இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, காதிம் வீசா வச்சுக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். மனித வளத்துக்கான பொது ஆணையகம், குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் தொடர் சோதனைகளை மேற்கொள்கிறாங்க. பல கடைகளுக்கு சீல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பல நபர்கள் குடியுரிமை சட்டத்தை மீறியதுக்காக கைது செய்யப்பட்டிருக்குது. இதுக்கப்புறமா ஃபிங்கர் தான். இந்த மாதிரி இடங்களில் பிடிபட்டு போனால் அதுக்கு பிறகு வாழ்க்கையிலேயே குவைத் பக்கம் தலை வச்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி இக்காமா இல்லாதவங்களும் தயவு செய்து கவனம். நீங்கள் வந்து அக்காமா இல்லாதவங்க வேறு ஏதாவது பெரிய அளவான தவறுகள் செய்யாமல் ஒரு இடத்துலையோ ரோட்டில் நடந்து போகும்போதோ அல்லது செக்இன்லேயோ அப்படி இல்லையா ஒரு கடைகளுக்குள்ளே வந்து செக் பண்ணும்போது பிடிச்சாங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை சொல்லலாம். ஆனால் எபிரோ அல கானோன் அன மாந்தி அக்காமா விதுன் எக்காமா அன எபிரோ கானோன் எபி சவி தத்காரா அஷன்சிதி அன இஜிஸ்டகால். எனக்கு வந்து கானோனில் போகணும், ஆனால் எனக்கு போகிறதுக்கு வசதி இல்லை, எனக்கு டிக்கெட் போடுறதுக்கு பணம் இல்லாததால் தான் நான் இந்த இடத்துல வந்து இந்த முதலாளிகிட்ட கேட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வகை உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, முதலாளிக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் செய்யாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போய் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். கல்வி அமைச்சின் திடுக்கிடும் தகவல். ஃபிங்கர் வைத்ததால் சிக்கிய மிகப்பெரிய திருட்டு சம்பவம். கல்வி அமைச்சகத்தால் கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பின தொழிலாளர்களுடைய சம்பளம் இன்று வரை கலெக்ட் செய்யப்படுது. எவ்வளோ பெரிய ஊழல் பார்த்தீங்கன்னா, 2018ஆம் ஆண்டில் இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க இந்த தொழிலாளர்கள், கல்வி அமைச்சகத்தில் சேவை செஞ்சவங்க. அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருட காலமாக அவங்களுக்கு சம்பளம் விழுந்துக்கிட்டே இருந்திருக்குது. இப்போ புதிதாக வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் ஃபிங்கர் வச்சுட்டு தான் போகணும், ஃபிங்கர் வச்சு தான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு. இந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆளே இல்லை, எதுக்கு பெல்லு அப்படின்ன மாதிரி
என்னடா வேலைக்குரிய ஆளே இல்லை, ஆனால் சம்பளம் மட்டும் விழுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பிடிச்சிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்படுது. பிரபல்யம் வாய்ந்த பத்திரிகையாளர் ஹலிமா போலன், அதே மாதிரி முன்னாள் அமைச்சர், இப்படின்னு பலருமே இந்த நாட்களில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்தவங்க, பெரிய பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க முதல் கொண்டு கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஊழல் சம்மந்தமாக, அதே மாதிரி மோசடிகள் சம்மந்தமான பல வழக்குகளின் பேரில். அதே மாதிரி குவைத்தில் எல்லாருக்குமே சமமான சட்டம் உண்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சட்டம் இருக்குதான், ஆனால் அதை முயற்சி பண்ணுறதுக்கு தான் நிறைய பேருக்கு முடிகிறது இல்லை, அதுக்குரிய இடமும் நம்மளே கிடைக்கிறது இல்லை. அடுத்ததாக ஸ்டோர்கள், கடைகள், நிறைய வியாபார தலங்கள், அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்களில் தொடர் சோதனைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் குவைத்துடைய தீயணைப்பு பாதுகாப்புத்துறை. அதே மாதிரி தீயணைப்புக்கான எந்த ஒரு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அந்த வியாபார தளத்தையோ அந்த ஸ்டோரையோ அந்த அப்பார்ட்மெண்ட்டையோ ஃபுல்லாகவே சீஸ் பண்ணுறாங்க, மூடுறாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. அப்பார்ட்மெண்ட்கள்லையோ கடைகள்லையோ தீப்பற்றுறதுக்கு மட்டும் ஏற்பாடுகளை வச்சிடாதீங்க. அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், 18 நபர்கள், இதுவரைக்கும் 15 கேஸ்களில் தேடப்பட்டு வந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. அனைவருமே போதைப் பொருளோடு தான் வந்திருக்கிறாங்க, கிலோகிராம் கணக்கில் போதைப் பொருள். இன்ஷா அல்லாஹ் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, குவைத் நாட்டுக்குள்ளே இனிமேல் இந்த போதைப் பொருளால் பிடிப்பட்டிங்கன்னா, ஆஃப்டர் ஆல் அந்த தம்பாக் போடுறதை வச்சாவது பிடிப்பட்டிங்கன்னா கல்ஃப் நாட்டுக்கே இனிமேல் வர முடியாது. இந்த கல்ஃபில் எந்த ஒரு நாட்டுக்குமே வர முடியாது. என்ன காரணம்? இப்போ தான் நீங்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க. பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதை இப்போ பார்த்தீங்கன்னா கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் இந்த 6 நாடுகளுக்கும் இதை அட்டாச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த நாட்டில் ஃபிங்கர் வச்சுட்டு போனாலும் சவுதி அரேபியாவிலையும் காட்டும், கத்தார்லையும் காட்டும், துபாயிலையும் காட்டும், பஹ்ரைன்லையும் காட்டும். அதே மாதிரி நீங்கள் அந்த நாடுகளில் ஏதாவது ஒரு கிரிமினல் குற்றத்தோடு அந்த நாட்டை விட்டு வெளியாக இந்த நாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களால் அக்காமல் அடிக்க முடியாது. அதுதான் புதிய ரூல்ஸ். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. என்னால் முடிஞ்சது இந்த மாதிரி விடயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது, தெரியப்படுத்துறது. அதுலேயும் ஒரு சிலர் கமெண்ட் போடுறாங்க, பிளேடு போடாதீங்க, அதிகமாக பேசாதீங்க, சுருக்கமாக பேசுங்க. நீங்கள் தலைப்பை பார்த்துட்டு அவ்வளவு சுருக்கமாக தெளிவாக உள்ள ஒரு புத்தி உள்ள ஜீவனன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சரி, தலைப்பை நான் சொல்லிட்டேன், இத்தனை பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க, இவ்வளோதான் நியூஸு, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஃபுல்லாக கதைக்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிளேடு போடுறேன், அறுக்கிறேன், அது சொல்கிறேன், இது சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாரும் உங்களை மாதிரி அறிவாளிகளாகவும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அதே மாதிரி நிறைய பேர் எல்லாத்தையுமே ஒரே ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் விளங்கி கொள்ளக்கூடியவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. எனவே ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி குறைக்காத நாயும் இல்லை, குறை செல்லாத வாயும் இல்லை. அதை விடுங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. போதைப் பொருட்களில் மட்டும், விபச்சாரங்களில் மட்டும் இதுக்கு பிறகுனா பிடிபற்றாதீங்க. பிடிப்பட்டால் அதுவும் அரபு நாடுகளில் எந்த ஒரு நாட்டுக்குமே உங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை. அப்புறம் 100 கோடி இல்லாட்டி இந்த 1 கோடி 50 லட்சம் செலவு பண்ணி கனடா, லண்டன், ஜெர்மனுக்காக போக முடியும்? ஏதோ இருக்கிற வண்டியோ இருக்கிற வீட்டையோ இருக்கிற நகையோ விற்று ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி இந்த அரபு நாடுகளுக்கு வரலாம். கடைசியில் அதுவும் கூட இல்லாமல் போயிடும். ரொம்ப கவனம். சாலைகள் மற்றும் தரைவழி போக்குவரத்துக்கான பொது ஆணையம் பொதுப்பணி போக்குவரத்து துறையின் ஒத்துழைப்புடன் கைரோ ஸ்ட்ரீட் சாலையில் சுரங்கப்பாதை எண் 3 குவைத் நகரின் திசையில் 2வது ரிங் சாலை மற்றும் 3வது ரிங் சாலை தஹியா மற்றும் தஸ்மா மந்தகாக்களுக்கான புதிய திருப்பு பாதைகள் நியமிக்கப்பட்டிருக்குது. இன்றைய தினத்திலிருந்து அந்த பாதைகள் ஆரம்பமாகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கைரோ ஸ்ட்ரீட் மெதன் ஹவாலியிலேருந்து நேராக குவைத் சிட்டி போகிற ரோடு. தயவு செய்து ரொம்ப கவனம், ஓட்டுநர்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக போய்க்கோங்க. இவ்வளோ நாளாக ஆண்கள் தான் வீடியோ போட ஆரம்பித்தாங்க, இப்போ குவைத்தி பெண்களும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டிகளை பாருங்கள், சிஸ்டம் எங்கே இருக்குது பாருங்கள், ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப கவனம் ஓட்டுநர்கள். அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே மெயின்டெனன்ஸ் பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய பொதுப்பணித்துறை தரைவழி போக்குவரத்துக்கான பொது ஆணையகம். அதே போல் இந்த நாட்களில் வீதிகள் புனர் நிர்மாணம் பண்ணுறதாலேயும் ஒரு சில இடங்களில் ஆபத்து இருக்குது. அதே போல் நிறைய இடங்களில் இந்த நாள் பெய்த மழைக்கு அப்புறமா பள்ளங்கள் இன்னமும் பெருசாகி இருக்குது. அதனால் தயவு செய்து ஓட்டுநர்களை வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்திக்கோங்க.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, ஒரு செகண்ட் கூட, ஒரு மில்லி மைக்ரோ செகண்ட் கூட முன்னாடி ரோட்டில் போகிற சிச்சுவேஷனை பார்க்காம வேறு எங்காவது பார்க்காதீங்க. பக்கத்தில் யாராவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களோட பேசாதீங்க. மொபைல் ஃபோனை பார்க்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு செகண்ட் நம்ம இங்கே குனிஞ்சிட்டு நிமிர்றதுக்குள்ளே ஒரு பள்ளத்தில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பள்ளங்கள் நிறைந்து போய் காணப்படுது குவைத்தில். கர்ணன் தப்பினா மரணம், அதுதான் இப்போதைய சூழல் வெளிநாடு வாழ் ஓட்டுநர்களுக்கு, அதுவும் குறிப்பாக குவைத் நாட்டில். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. ஹலோ, வணக்கம். நீ காலையில் என் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்காண்டி சபாயாவில் இருந்து 40 நம்பரில் இருக்கிற பெட்ரோல் பம்புக்கு போனேன். ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிறதுல லைனில் வண்டி இருந்து எனக்கு முன்னாடி வண்டி போட்டதுக்கப்புறம் நான் போய் போனால் அவங்க எவ்வளோக்கு கேட்டாங்க? 5 ரூபாய்க்குன்னு சொன்னேன். கசூசி 5 ரூபாய்க்கு. சரியா? அந்த மிஷினை எடுத்து என் வண்டியில் வைக்கும்போது 3 தினார் காமிக்குது. சரியா? 0 இருக்கணும். 3 தினார் 3 காமிச்சிருச்சு. 3 உடனே அவன்கிட்ட இறங்கி சண்டை பிடிச்சேன். சரியா? சண்டை பிடிச்சோன்னா எல்லா பங்காளியும் வந்து பேசி பண்ணி மறுபடிக்கும் இது பண்ணுறாங்க. பார்த்துக்குங்க, யாராக இருந்தாலும் உஷாரு. ஆமாம், நான் பார்த்ததுனால தெரியுது, நான் பார்க்கலைன்னா தெரியாது. ஓகே, இன்னைக்கு 2ஆம் தேதி 5வது மாதம் காலையில் 9 மணிக்கு நடந்த சம்பவம். பார்த்துக்குங்க இந்த மாதிரி. ஆமாம், சரியா? ஓகே, எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கவும். ஆமாம், ஓகே ஓகே பாய். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். اليوم تاريخ 2 شهر 5. اليوم صبح أنا سيارة بنزين سبايا قط 40 مدرسة ورا هذا بنزين مكان. أنا بنزين 5 دينار أنا كلام. أوكي، قدام واحد سيارة هذا 500 ما يعرف. اوكي، بعدين هذا سيارة رو، بعدين أنا أقول 5 دينار. هذا بنغالي أنا كلام 5 دينار كسوسي. اوكي، वो مكينة سيل، بعدين ركب مالنا بنزين مكان. वो भी 000 ما يجي. اوكي، 00 ما يجي. 300. اوكي، 300 يجي. اوكي، كيف يجي هذا شكل؟ بعدين أنا جنجال هذا نور بنغالي كلام. वो يجي 300 يجي. اوكي، بعدين أنا جنجال هذا نورات. بعدين سكر بندت. بعدين كلهم نورات بنغالي يجي كلام. أنا أقول هذا شكل ليش كيف يجي هذا؟ كتم سيارة ممكن 3 دينار. اوكي، تاني نورات بنزين سوب. اوكي، اليوم أنا भी मुश्किल. بعدين جنجال، بعدين مرتاني يجي مكينة بندت. بعدين شغل 00 يجي. اوكي، أشكل كلهم نورات مترو بنزين سوب. اوكي، اليوم أنا ज़्यादा मुश्किल. هذا مكان بنزين مكان سبايا مدرسة ورا قط 40. اوكي، هذا بنزين مكان. اليوم شكل بنغالي. اوكي، تاني نورات وين رو بنزين لازم سوب. اوكي، يلا اوكي، باي 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 باي. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ஆனால் இதில் ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் பெட்ரோல் எத்தனை லிமிட்டில் இருக்குன்றதை செக் பண்ணலை. சரி, அவங்க வந்து ஒரு நீங்கள் 5 தினாருக்கு பெட்ரோல் போடுறீங்க, 2 தினார் ஆட்டையை போட்டு 3 தினாருக்கு தான் பெட்ரோலை ஃபுல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்கள் மீட்டரில் செக் பண்ணலை. நீங்கள் ஒரு வேளை வண்டியை கொண்டு போய் வீட்டில் நிறுத்திட்டு மற்ற வேலைகளுக்கு போயிட்டீங்க. உங்களுடைய வண்டியை தான் இன்னொரு கஃபீலோ அல்லது மாமாவோ யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த நேரத்தில் அவங்க போய் செக் பண்ணும்போது நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்க? 5 தினாருக்கு பெட்ரோல் போட்டு வந்தேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அவங்க வந்து செக் பண்ணும்போது அதில் பாதியோ அல்லது முக்கால்வாசியோ தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? நீங்கள் இந்த பெட்ரோலை போட்டுட்டு ஊரெல்லாம் சுற்றுறீங்க, ஏதாவது சொந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு. சிலர் கூப்பிட்டு கேட்பாங்க, சிலர் அதை வஞ்சகமாக மனசுலேயே வச்சுக்குவாங்க. அதால் யாருடைய எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல், குறிப்பாக முதலாளியுடைய அனுமதி இல்லாமல் எங்கேயுமே போகாதீங்க. அதே மாதிரி பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போனால் 0ல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடை பண்ணுங்கள்.
தயவு செய்து ரொம்ப கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.